நான் ஒரு நாள் கடைக்கு போனேன் அரிசி வாங்குறதுக்காக. கடையில் போயாச்சு. அந்த கடைக்காரர் கேட்டார், தம்பி என்ன வேணும் அப்படின்னு. நான் சொன்னேன், சீனி வேண்டானே அப்படின்னு சொன்னேன். அவர் மறுபடியும் கேட்டார், தம்பி என்ன வேணும் அப்படின்னு. நான் சொன்னேன், சீனி வேண்டானே அப்படின்னு. கடைக்காரர் குழம்பிட்டார். என்னடா இவன் நல்லா தானே இருந்தான், நம்மளை குழப்பறானா இல்லைன்னு இவன் குழம்பிட்டானா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இல்லைன்னே எனக்கு அரிசி வேணும் அப்படின்னு கேட்டேன். அதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அரிசி எடுத்து கொடுத்தாரு. உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லை? சிரிப்பு வரும் அப்படி தானா? கண்டிப்பாக. ஆனால் நம்மள பல பேர் இப்படி தான் இருக்கும் தெரியுமா? எப்படி சொல்லவா? நாம் பயப்படக்கூடாது, நான் தோக்கக்கூடாது, நான் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு உங்கள் மைண்டுக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கீங்க. மைண்டுக்கு என்ன புரியும்? உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்களா? நான் ஜெயிக்கணும், நான் காமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லை இல்லை. என்ன சொல்கிறோம்? நான் தோக்கக்கூடாது, நான் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லலை. ஸோ எப்போவுமே நம்ம மைண்டுக்கு என்ன பண்ணணும்? தெளிவான ஆர்டர் கொடுக்கணும். கொடுத்தா தான் கிடைக்கும். ஸோ பாசிட்டிவாக என்ன பண்ணுங்க, ஐடியாவை கொடுங்க, கிடைக்கும். என்ன வேணும்னு சொல்லுங்கள், என்ன வேண்டான்னு சொல்லாதீங்க.